அதாவது நீங்கள் உணவு கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா, அதே மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்டாங்கனாக்கா, அரிசி கோதுமை இது போன்ற உணவுகளை சாப்பிட்டா மனுஷங்களாகவே வாழ முடியாது. அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. அது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு உதாரணம் தான் இப்போ என்ன சாப்பிட்றாங்க. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் என்ன சாப்பிட்றாங்க. மாமிசம் சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, முட்டை சாப்பிட்றாங்க, அரிசி கோதுமை கேழ்வரகு இந்த மாதிரி தானிய உணவுகளை சாப்பிட்றாங்களா இல்லையா. அப்போ இப்போ மனுஷங்களாக இருக்காங்களா இல்லையா. இப்போல்லாம் மனுஷங்க மிருகங்களாக இல்லை, பேய்களாக மாறிவிட்டார்கள். பேய்த்தனமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க, பிரம்மாண்டமான வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. பேய்த்தனமான வேலைன்னா குற்றங்களை மட்டும் நான் சொல்லலை. அதாவது கற்பழிப்பு, கொலை, திருட்டு, இதை மட்டும் பேய்த்தனமான வேலை கிடையாது. ஒரு மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுறது, வானத்தில் பறக்கிறது, விண்வெளிக்கு போகிறது, கடலில் பெரிய கப்பலில் பயணிப்பது, கடலில் பயணிப்பது, இதெல்லாம் பேய்த்தனமான வேலை. அப்போது இன்றைக்கெல்லாம் நம்ம பேய்களாக வாழ்ந்திருக்கு காரணம் இதெல்லாம் பேய்களோட உணவு. எது அப்படின்னா, ஒரு பேய்களாக வாழணுன்னா அவங்களுக்கு என்ன உணவு தேவை அப்படின்னா, மாமிச உணவு தேவை. மீன், முட்டை, அப்புறம் இந்த மாதிரி தானிய உணவு, அரிசி கேழ்வரகு கோதுமை இதிலெல்லாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, இந்த உணவு தேவை. அப்போ பேய்களாக தான் வாழ முடியும். இதை சாப்பிட்டா பேயாக தான் வாழ முடியும். அப்போ 2040 அப்புறம் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் பேய் உலகம், இந்த பேய்த்தனமான உலகம் செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் வரப்போகிறது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அங்கே நீ மனுஷங்களாக வாழணும், மனுஷனாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உணவு இருக்குது. அங்கே போயிட்டு நீ பேயாக வாழ்ந்தேன்னு வச்சுக்க, அப்போ ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதான். ஏன்னா அங்கே 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மூளையின் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுவிடும். நீ தலைகளன்னாலும் இந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணவே முடியாது. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் சரி, எவ்வளவு தான் பயிற்சி கொடுத்தாலும் சரி, அவங்களால இந்த மாதிரி ஆராய்ச்சி, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, கடினமாக உழைக்க முடியாது, முரட்டுத்தனமாக உழைக்க முடியாது. அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க, எளிமையாக தான் உழைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் மாமிச உணவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு மாமிச உணவு கொடுத்தீங்க, அல்லது மீன் உணவு சாப்பிட்டாங்க அவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எளிமையான வாழ்க்கையில் பேய்களாக நடந்து கொள்வார்கள். ஒரு எளிமையான பேய்களாக நடந்து கொள்வார்கள். அவர்களால் கடினமாக, ஆனால் அதாவது சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடுறதுக்கு நீ இவ்வளோ பிரம்மாண்டமான பயிற்சியெல்லாம் தேவையில்லை. தற்போது பள்ளிக்கூடம், கல்லூரி இதெல்லாம் இதுக்கு தொடர்பு இல்லை தானே. சண்டை போட்டு கிடப்பாங்க. அவங்களால என்ன அழிக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவார்கள். இந்த பேய்த்தனமான உணவுகள் இருக்குல்ல, இந்த மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, அப்புறம் தானிய உணவு, இதெல்லாம் அழிக்கின்ற முயற்சிகளில் ஆக்கப்பூர்வமான முயற்சி, அழிவுபூர்வமான முயற்சியில் தான் ஈடுபடுவாங்க. அழிவுபூர்வமான ஒரு வாழ்க்கையை தான் அழிக்கிறது தான் வீரம்னு நினைக்கிறாங்க. அழிக்கிறது தான் வீரம், வன்முறை தான் வீரம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியது தான் இந்த உணவுகள். இந்த உணவு சாப்பிட்டாலே அந்த மனப்பான்மை வந்துடும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி, ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு மனசு தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அதில் வேறு அமைதி வேறு இல்லை. அப்படி தொடச்சி அது ஒரு கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபம், அதாவது எண்ணங்கள், நினைவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு கோபம். அமைதியை தேடுகிற ஒரு கோபம், ஓய்வை தேடுகிற ஒரு கோபம், தூங்குவதற்கு இடம் தேடுகிற ஒரு கோபம், ஒரு அமைதியாக வாழ வேண்டும் என்கிற கோபம்தான் அந்த தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குதுல்ல. ஒரு நிலையாக ஒரு இடத்துல வாழணும், அமைதியாக ஒரு இடத்துல வாழணும், அச்சுறுத்தப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஒரு கோபம் பல வருடங்களாக, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம எப்போ குரங்குலேருந்து மாறணுமோ அப்போ இருந்து ஆரம்பித்த கோபம். மனுஷங்களாக மாறணும், அப்போ அமைதியாக வாழணும். ஏன்னா விலங்குகளாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன், அவங்களுக்கு அமைதி இல்லை, பாதுகாப்பு இல்லை, பிற உயிரினங்களிடமிருந்து நிறைய தொல்லைகள், வேட்டையாடப்படுகிறது, அப்புறம் இப்படி நிறைய இடையூறுகள். அதிலிருந்து நம்ம தப்பிக்கணுங்கிறக்காக தான், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறக்காக தான் மனித உயிர்களாக நம்ம மாறணும். மனித உயிர் மனம் எனும் நோய் ஏற்பட்டது. அந்த அச்சுறுத்தல் தான் மனம் எனும் நோய் ஏற்பட்டதுக்கு காரணம். அந்த நோய் தான் நம்மளை மனித உயிர்களாக மாறுவதற்கான அந்த பரிணாம முயற்சிக்கு நம்மை நிர்பந்தப்படுத்தியது. அப்போ மனித உயிர்களாக மாறி நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான், அமைதியாக வாழணும், அன்போடு வாழணும், சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும்,
அழிச்சிக்கிட்டு ஒருத்தர் அழிச்சிக்கிட்டு வாழக்கூடாது. அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ முயற்சிகளும். இந்த மாதிரி மொழியை கண்டுபிடிக்கிறது, குடும்பம் என்கிற அமைப்பை கண்டுபிடிக்கிறது, வாழ்வதற்கான விதிமுறைகள், காதல், திருமணம், இப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, நிர்வாகம் என்பது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி, கூட்டு குடும்பம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி, பேசுவதற்கு மொழியை கண்டுபிடித்து, எது தப்பு, எந்தெந்த உணவு சாப்பிடணும், எந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாது, எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணும், எங்கே எப்படி வாழணும், நிலையான இடத்துல வாழணுமா, நாடோடியாக வாழணும், இப்படி எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க. எது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா அமைதியாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான். ஒரு இடத்துல அமைதியாக வாழணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நோக்கம் இல்லை. அமைதியாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், எளிமையாக வாழணும், நம்மளே துன்பப்படுத்திக்கூடாது. அந்த உயரிய நோக்கத்துக்காக தான். ஒரு சாதாரண நோக்கம்தான். வாழணும் ஐயா, அமைதியாக வாழணுயா, அதுக்காக தான் இவ்வளோ முயற்சி, இவ்வளோ காலமாக கடந்து வந்துடும். அதுக்காக தான் மொழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மொழியில் எது நல்ல வார்த்தை, அமைதியாக வாழ்வதற்கு எது உதவும், அமைதியாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ முயற்சிகளும். அப்போ இவ்வளோ முயற்சிகளும் நம்ம இப்போ செஞ்சுட்டு இப்போ அந்த நிலையை நம்ம அடைய போகிறோம். அப்படிங்கும்போது அப்போ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் பேய்களாக வாழ்வதற்கு நமக்கு மாமிச உணவு தேவைப்படலாம். மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிட்டா தான் நீங்கள் பேய்களாக வாழ முடியும். தானிய உணவுலாம் சாப்பிட்டா பேயாக வாழ முடியும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மனித உயிர்களின் லட்சியம். அது அங்கே அமைதியாக வாழ்வதற்காக தான் இவ்வளோ பரிசோதனைகளை கடந்து வராங்க. அங்கே போயிட்டு நீங்கள் பேய்களாக வாழக்கூடாது. ஏன்னா அங்கே உங்களுக்கு பேய்த்தனமான வேலைகள்லாம் அங்கே கிடையாது. அங்கே செய்யவும் முடியாது. இந்த மனசுக்கு எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சு. அதாவது இந்த உலகம் என்ன, நாம் எப்படி வாழணும், பேசுவதற்கு மொழியெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, குடும்பம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு அமைதியாக வாழ்வதற்கு நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. அமைதியாக வாழ்வதற்கு நல்ல வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நிலையாக வாழணும், நாடோடித்தனமாக வாழக்கூடாது, அதில் ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த நம்ம மூளைக்கு குழப்பங்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மூளை இன்மை தொடர்ச்சியில் அதாவது மனசில் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் எதுவுமே தொடர்ச்சியாக வரவே வராது. இடைவெளி, அதாவது அதில் நிறைய இடைவெளி வந்துடும், நிறைய ஓய்வு. இப்போ எண்ணங்கள், கனவுகள், தியானம் செய்கிறாங்கல்ல, அது மனசில் உள்ள எண்ணங்களை அடக்கணும், அப்படிங்கிற அமைதிப்படுத்தணும், அது அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த அளவுக்கு அது பெரிய கோபமாக இருக்கிறது. அந்த கோபம் இப்பொழுது தணிந்து விட்டது. இப்போ மனதில் உள்ள அந்த கோபம், மனித மனங்களில் உள்ள கோபம் இருக்குல்ல, அது தணிந்து விட்டு. ஏன்னா அமைதியாக வாழ்வதற்கான அத்தனை கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிச்சாச்சு. அமைதியாக வாழணுன்னா என்ன தேவை, குடும்பம் தேவை, கூட்டு குடும்பம் தேவை, மனைவி தேவை, கணவன் தேவை, பிள்ளைகள் தேவை, உறவு முறைகள் தேவை, நண்பர்கள் தேவை, நிலையான ஒரு இடத்தில் வசிக்க வேண்டும், ஒரு விவசாய தொழிலை பண்ணணும், இயற்கையோடு இணைஞ்சி வாழணும், இந்த மாதிரி வாழக்கூடாது, இயந்திர அறிவியல் உலகில் வாழக்கூடாது. இப்படி அமைதியாக வாழ்வதற்கான எல்லா உண்மைகளும் கண்டுபிடித்ததால் மனம் என்பது இப்பொழுது அமைதி அடைந்து விட்டது, தணிந்து விட்டது. அதன் கோபம் தணிந்து விட்டது. அதற்கான உண்மைகளை கண்டுபிடிச்சாச்சு. மிகப்பெரிய போராட்டம் இது, மனித போராட்டம், அமைதியாக வாழ்வதற்கான ஒரு மனித போராட்டம். அப்போ அந்த கோபம் தணிந்துருச்சு. அப்படிங்கும்போது இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் அவருடைய மனசு எக்காலங்களிலும் பிற்காலங்களில் வளர்ந்த பிறகு அவருடைய மனசில் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் தொடர்ச்சியாக வராது. சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள்லாம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க தியானம்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கையாகவே அவர்களுடைய எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் நிறைய இடைவெளி. ஒரு எண்ணம் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு யோசனை ஒன்று வரும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிந்தனை, அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கற்பனை, திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து ஒரு எண்ணங்கள். இந்த மாதிரி நிறைய இடைவெளியோடு அப்பப்போ வந்து போகும். மனசில் வெற்றிடமாக இருக்கும், மனசில் நிறைய வெற்றிடம். அதனால் அவங்களால தொடர்ச்சியாக உழைக்க முடியாது, கடினமாக உழைக்க முடியாது. ரொம்ப நேரம் அதை தொடர்ச்சியாக கடினமாக ரொம்ப நேரம் ஒரே வேலையை செய்ய முடியாது. ஒரு வேலையாக, தொழிலாக, விவசாய நிலத்தில் ஒரு 3 மணி நேரம் செய்வாங்க, மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம் செய்வாங்க. அப்புறம் டக்குன்னு அவங்களுக்கு அடுத்த வேலையை செய்வாங்க, கொஞ்சம் சின்ன ஓய்வு, டக்குன்னு அடுத்த வேலை, ஏதாவது வீட்டை சுத்தம் பண்ணுறது, ஒரு தெருவை சுத்தம் பண்ணுறது, மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது காதல், குடும்பத்தோடு நேரம் செலவு, விளையாடுறது, இப்படி கிணத்துல இருந்து குளிக்கிறது. இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளின் மனப்பான்மை உதவி செய்யும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் ஊக்கம் கொடுக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு என்ன சொல்லும், என்னென்னா
நீ வந்து மகிழ்ச்சியாக வாழணும். தொழிலாக 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றோம் அந்த மனசு. 3 மணி நேரம் தொழில் பண்ணுப்பா. காலையில் 7 மணிக்கு போறியா, 10 மணிக்கு வந்துரு. அதுக்கப்புறம் ஒரு கிணத்துல உட்காந்து குழி, அப்புறம் வந்து விளையாடு, அப்புறம் குடும்பம், காதல், ஒரு 16 வயசில் காதல், உடலுறவு, இந்த மாதிரி மகிழ்ச்சியாக வாழ்வதாக இருந்தால் நான் உனக்கு அதற்கான வழிகளை நான் உனக்கு சொல்கிறேன். திரும்பவும் நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், விண்வெளிக்கு போகிறேன்னா கண்டிப்பாக கையெடுத்து கும்பிட்றேன், அந்த முயற்சிக்கு நான் உனக்கு ஒத்துழைப்பு தரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூளை வந்து சொல்ல ஆரம்பிச்சு மனுஷங்களுக்கு சொல்லிடும். அது என்னால் முடியாது, அது முடிஞ்சு போச்சு, அது கடந்த கால நடைமுறை, அது எப்போதும் இனிமேல் தொடர்கதையாக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை வந்து மனசு வந்து இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு சொல்லிடும். அதனால் நீ அந்த மாதிரி வழியில் போகாத, இன்ஜினியர் ஆகணும், விண்வெளிக்கு போகணும், இந்த கனவுகளெல்லாம் வச்சுக்காத, அதுக்கு நான் உனக்கு ஒத்துழைக்கவே மாட்டேன், உன்னால் முடியாதுங்கிறத நீயே உணர்ந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை வந்து சொல்லிடும். நீ வந்து அதனால் இனிமேல் நீ எப்படி வாழ்வதற்கு நான் என்னால் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்னா மகிழ்ச்சியாக வாழு, அமைதியாக வாழ், வன்முறை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும். அன்பு, பாசம், 3 மணி நேரம் விவசாய தொழில், உணவு, அதுவும் எளிமையான விவசாய, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இதை உற்பத்தி செய்கிற ஒரு விவசாய தொழில், இதைத்தான் நீ செய்யணும். அப்புறம் நீ என்ன பண்ணணும், நீச்சல் அடித்து குழி, ஒரு குளத்துலையோ கிணத்துலையோ ஒரு 1/2 மணி நேரம் நீச்சல் அடித்து குழி, இதற்கான ஒத்துழைப்பு தான் உனக்கு நான் தருவேன். இதைத்தான் நீ ஊக்கமாக செய்கிறதுக்கு நான் உனக்கு உதவியாக இருப்பேன். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடு, அப்போ தான் நீ குளத்துலலாம் வந்து குளிக்க முடியும். இல்லைனா சளி பிடிச்சிக்கும், என்னால் முடியாதுன்னு ஒதுங்கிடுவேன். அதனால் நோய் இல்லாமல் இருக்கணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நோய் இல்லாமல் இருக்கணும். மழை வருது, இடி மின்னல் இல்லை, ஆனால் நல்ல மழை பெய்யுது, நல்ல மழையில் நனை, பகல் பொழுதாக இருந்தால் மழையில் போய் நனைஞ்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணும் வாழ்க்கையை. இதுதான் இயற்கையை அனுபவிப்பது. அதுவே இடி மின்னல் வருதா, வெளியில் வராத, நல்ல மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே போய் குடிசைக்குள்ளே போயிடு. இந்த மாதிரி நல்லா உடற்பயிற்சி பண்ணு, விளையாடு, ஆடு பாடு. அப்போ கலைகள் எப்படி இருக்கணும், ஆடணுன்னா நான் பாடுகிற பாடல் எப்படி இருக்கணும், இசை எப்படி இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் கண்டுபிடிச்ச அந்த கலைகளுக்கான அந்த விதிமுறைகள். ஒரு ஓவியம்னா எப்படி இருக்கணும், ஒரு கவிதைன்னா எப்படி இருக்கணும், இசைன்னா என்ன, நடிப்புனா என்ன, கதைனா என்ன. கதைன்னா எழுதக்கூடாது, சொல்லணும், அதுதான் கதை. எழுதுறது வந்து வியாபாரிகள் கண்டுபிடித்த ஒரு நடைமுறை. கதையை வச்சு வியாபாரம் பண்ணும்போது அதை எழுதி வெளியிட்டாங்க. கதைன்னா அதை சொல்லணும், கதை என்றாலே சொல் என்று தான் சொல். அப்படி நிறைய அதற்கான உண்மைகள் இருக்குது. சொல்லணும் அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட கதையை சொல்லணும், நடைமுறை வாழ்க்கையில் நடந்த கதைகளை சொல்லவே கூடாது. நடைமுறை உலகத்தை நீ மறந்துடு, அதுதான் கதை. நடைமுறை உலகத்தை மறந்துட்டு இன்னொரு உலகத்தில், இந்த உலகத்தில் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நீ கற்பனை பண்ணால் எப்படி இருக்கும். ஒருத்தன் பறந்து போனான், டக்குன்னு விண்வெளிக்கு போனான், நிலாவில் போய் ஏறி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான், திரும்ப வா அப்படின்னு சொல்கிறோம்ல, இது நடைமுறை வாழ்க்கையில். அப்போ நடைமுறை வாழ்க்கையை நீ மறந்துட்டேன்னு அர்த்தம். திடீர்னால பூமிக்குள்ளே போயிட்டான், ஒரு ஓட்டை, திடீர்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வந்துட்டாப்புல, இடையில வந்து ஒரே தண்ணியாக இருந்தது, அது அப்படி அந்த தண்ணிக்குள்ளே நீந்தி போனாப்புல, அது அந்த பக்கம் போய் ஒரு கடலில் இருந்துச்சிட்டாப்புல. அப்புறம் அங்கே பார்த்தாக்கா அங்கேயும் நிறைய மனுஷங்க கடல் கடியில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒன்றை மாதிரி தான்ப்பா நானும் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம். இந்த மாதிரி இந்த உலகத்தை மறந்துட்டு இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயங்களை கற்பனை பண்ணணும். இந்த உலகத்தில் நடக்கிற விஷயத்தையே நீ வந்துடவே கூடாது, அந்த கதையில் வந்துடவே கூடாது. இதுதான் ஒரு கதை சொல்வதற்கான வழி. இப்படி வந்து என்னால் நாள் முழுதும் கதை சொல்லிகிட்டே இருக்க முடியும். இது எல்லாராலையும் முடியும். அப்போ மக்கள் மயமாக்கப்படுகிறது. மக்களால் ஏன் எல்லாராலையும் கதை சொல்ல முடியல அப்படின்னா, அதற்கு நாம் வந்து இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி அதை கஷ்டப்படுத்தி வச்சுருக்கோம். கதை சொல்கிற வழக்கத்தை கஷ்டப்படுத்தி வச்சுருக்கோம். இன்னொன்று, இது ஒரு பரிசோதனை முயற்சி. கதை என்றால் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பரிசோதனை முயற்சியில் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் ஈடுபடுகிறார்கள். அதை நான் இறுதியில் கண்டுபிடித்து விடுகிறேன். அந்த கண்டுபிடிக்கிற நபராக நான் இருக்கிறேன். அப்போ கதைன்னா என்ன, கலைகள்னா என்ன, ஓவியம்னா என்ன, கவிதைன்னா, கவிதையில் உள்ள வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதுவுமே அங்கே வரக்கூடாது. நீங்கள் நடைமுறையில் ஒருத்தர்கிட்ட மற்றவங்ககிட்ட பேசுகிறீங்களா, அந்த வார்த்தைகள் எதுவுமே அங்கே வரக்கூடாது. எல்லாம் இந்த உலகத்தை மறந்துடணும் நீங்கள். அதுதான் கலை. அப்போ கலைன்னா என்னென்னா, இந்த உலகத்தை மறந்து விட்டு இன்னொரு உலகத்தில் பயணிப்பதற்கான ஒரு வழி, அதுதான் கலை. இன்னொரு உலகம் எப்படி இருக்கும், இன்னொரு உலகத்தில் அந்த கற்பனை, அதுதான் கலை. அதுமாதிரி ஓவியம், நீ ஓவியம் வரைகிறியா, அதில் இந்த உலகத்தில் உள்ள காட்சிகள் எதுவும் அங்கே வரக்கூடாது.
அதில் எந்த காட்சிகளும் தெரியக்கூடாது. நீ ஒரு வரைகிற ஓவியத்தில் ஒரு உருவம் இது இந்த மாதிரி இல்லை, குடிசை மாதிரி இல்லை, ஒரு மரத்தை போல் இல்லை அப்படிங்கிற நினைப்பே வரக்கூடாது. அதுதான் ஓவியம். அந்த மாதிரி இன்னொரு உலகத்தில் உள்ள காட்சிகளை வரைய வேண்டும். ரொம்ப ஈஸி. அது மாதிரி ஒரு சிற்பமாக இருக்கட்டும், வேறு என்னெல்லாம் இருக்குது கலைகளில். நடனங்கிறதே வந்து நம்ம அசைவுகள் தான், உடல் அசைவுகள் தான். நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், உட்காருவோம், ஒரு பொருளை எடுப்போம், நடப்போம், வேகமாக ஓடுவோம். அப்படி முகத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பேசுவோம். ஆச்சரியப்படுவோம், கவலைப்படுவோம். இப்படி உணர்ச்சிகளெல்லாம் வெளிப்படுத்தி புரியும். இந்த உணர்ச்சி, ஒருத்தர் கவலையாக இருக்கார், ஒருத்தர் சோகமாக இருக்கார், சந்தோஷமாக இருக்கார் அப்படின்னு அவர் மூஞ்சை பார்த்தாலே தெரியும், அவர் உடம்பை பார்த்தாலே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உணர்ச்சிகளெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள், இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது நடனத்தில். புரிந்து கொள்ள முடியாத உணர்ச்சிகளை, வேறொரு உலகில் நடக்கின்ற ஒரு உணர்ச்சிகள், இந்த உலகத்தை பற்றி நான் நினைப்பே அது வந்துடக்கூடாது. ஒரு நடனத்தை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறார். இந்த பரதநாட்டியம்லாம் பாருங்கள், பல்வேறு உணர்ச்சிகளை முகத்தில் வெளிப்படுத்துவாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து தவறான நடைமுறை. தவறான நடைமுறைங்கிறதுனா, இப்போ நான் வந்து ஒரு நடனம் எப்படி ஆட வேண்டும் என்கிற விதிமுறையை கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பரிசோதனைகள் நம்ம செய்கிறோம். அதனால் பரதநாட்டியங்கிறது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா அவங்க சரின்னு நினச்சி அது ஒரு பரிசோதனை முயற்சி, ஒரு சரியான ஒன்றை தேடுவதற்கான, கண்டுபிடிப்பதற்கான ஒரு பரிசோதனை முயற்சி தான். அந்த வகையில் அது வந்து பரிசோதனை முயற்சி என்கிற வகையில் அது சரி. இனிமேல் அது வந்து அதை பின்பற்ற மாட்டாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அதை வந்து பின்பற்ற மாட்டாங்க. ஒரு 2024 அப்புறம் அவர்கள் ஆடுகிற நடனம் மூலமாக உணர்ச்சிகளை வந்து, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய உணர்ச்சிகள், நம் அன்றாட வாழ்வில் நாம் பிறரிடம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க. நடனங்கிறது வந்து அப்படி அதை ரசிக்கணும். நீ உணர்ச்சிகளை புரிகிற மாதிரி இருந்தால் தான் அந்த பாவம், அந்த உணர்ச்சிகள் புரிகிற மாதிரி இருந்தால் தான் நடிக்க முடியுமா, அதை ரசிக்க முடியுமா? அது ரசிக்க முடியும்ல, எப்படி வேணாலும் ரசிக்கலாம்ல, எப்படி ஆடினாலும் ரசிக்க முடியும் தானே. அப்படின்னா எதுக்கு அந்த தேவையில்லாமல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக்கிட்டு? அது மாதிரி கதை சொல்கிறோம். நடைமுறை வாழ்க்கையில் வந்து அவன் பஸ்ஸில் ஏறி பயணித்தான், ஆஃபீஸுக்கு போன உடனே மேனேஜர் வந்து ஏன்பா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டார். இப்படி சொன்னால் தான் நீ கதை சொன்னால் ரசிப்பியா? அவன் காலையில் எழுந்திரிச்சான், திடீர்னால ஆகாயத்தில் அவனை ஏதோ ஆற்றலை வந்து அவனை தூக்கிட்டு மேலே போச்சுது, ஏன் என்னை விடுன்னு சொன்னான். இல்லை, உனக்கு மேல் லோகத்தில் ஒரு வேலை இருக்குது, மேகத்துக்கு மேலே உனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னால் நீ ரசிக்க மாட்டியா? இது நடைமுறை வாழ்க்கையில் நடக்காது. ஆனால் இப்படி சொன்னால் நீ ரசிக்க மாட்டியா? ரசிப்பல்ல. அதுதான். அப்போது ரசிக்கிறது அதான் ஈஸியாக இருக்குல்ல. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு யார் வேணாலும் இப்படி கற்பனை பண்ணலாம். ஆனால் வந்து ஒருத்தர் வந்து நடைமுறை ஆஃபீஸுக்கு போனார், மேனேஜர் திட்டினார், அவனுக்கு வீட்டில் உள்ள நினைப்பு வந்தது, மனைவியை வந்து வீட்டுக்கு சாயந்தரம் வீட்டை விட்டு வரும்போது மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வாங்க, பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். இப்படி சொல்கிறது வந்து எல்லாராலையும் முடியாது. அதை வந்து தத்ரூபமாக சொல்லணும். நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பேசுவாங்க மக்கள் ஒரு வார்த்தையை, அப்போ நடைமுறை வாழ்க்கை ரொம்ப உத்து கவனிக்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நான் சொல்கிறது வந்து ஒருத்தன் வானத்துக்கு பறந்து போனால், மேகத்துக்கு மேலே அவங்க அம்மா வந்து அவனை தேடி எங்கெங்கேயோ பறந்து போயிட்டு இருந்தாங்க. இவன் வந்து என்ன பண்ணால் மேகத்துக்கு மேலே ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னோடனே, இந்த மேகத்துக்கு மேலே போய் வேறி உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டான். இப்படி சொல்லும்போது இந்த உலகத்தில் நடக்காது இதெல்லாம். இதை வந்து யாராலும் கற்பனை பண்ண முடியும். அப்போது இதுதான், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ ஆராய்ச்சியும் பண்ணுறோம், பரிசோதனை பண்ணுறோம். அப்போ அதை நான் வந்து கடைசியில் நான் கண்டுபிடிக்கிறேன். இதுதான் கதை, இப்படி தான் சொல்லணும் கதை. அப்போ எதிர்கால மக்கள் எப்படி பேசுவாங்க, எப்படி கதைகளை சொல்வார்கள், எல்லாராலையும் நான் சொல்கிற கதையை சொல்ல முடியும். நான் எது கதை என்று சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேனோ அந்த கண்டுபிடிப்பை எல்லாராலையும், அப்போ மக்கள் மயமாகிறது. கலைகள் என்பது மக்கள் மயமாகிறது. அப்போ ஆராய்ச்சி பல்வேறு. எது விண்வெளி அறிவுனா என்ன? நமக்கு தேவையான, வாழ்வதற்கு தேவையான விண்வெளி அறிவு. இன்றைக்கி மழை வருமா, இன்றைக்கி அமாவாசையாக பௌர்ணமியா, ஒரு பூமிங்கிறது உருண்டை, அதில் சந்தேகத்திற்கு இடமெல்லாம் தீர்மானித்து அப்புறம் எது பௌர்ணமி, எது அமாவாசைன்னா ஏன் வருது, பௌர்ணமின்னா ஏன் வருது, இந்த அடிப்படையான கேள்விகளுக்கு விட தெரிஞ்சால் போதும். வாழ்வு இன்றைக்கி மழை வருமா, இனிமேல் வெயில் காலம், இனிமேல் குளிர்காலம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். வரப்போகிறது இன்னும் 3 மாதத்தில் மழை காலம் வரப்போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டி. இதுதான் விண்வெளி இதான் அறிவு. இந்த வாழ்வதற்கு தேவையான அறிவு இது போதும், எளிமையான அறிவு. இனிமேல் வாழ்கிற மக்கள் அப்படிப்பட்டவர்களாக தான் அவர்கள் எளிமையாக வாழ்வார்கள். அதற்கு தேவையான ஒரு எளிமையான அறிவு. மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான அறிவு.
உடல் ஆரோக்கியம் இருக்கணும். உடம்புல ஆரோக்கியம் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போது 2040க்கு அப்புறம் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்க வந்து மென்மையானவர்கள். அவர்களால் எளிமையான வேலைகள் தான் செய்ய முடியும். ஏன்னா மூளையில் அந்த மாற்றம் ஏற்பட்டது. மனம் எனும் செயல்பாட்டு மனதில் அதன் செயல்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. மனம் என்பது எளிமையாக செயல்பட போகிறது. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு வேகமாக ஓய்வில்லாமல் அடுத்தடுத்து எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதான் மனதின் கடின உழைப்பு. தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருக்குது, ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது. மனசுங்கிறது ஓய்வில்லாமல் உழைச்சி கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இவ்வளோ பிரம்மாண்டமான வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் வந்து அவருடைய மூளையில் மனம் என்கிற அந்த செயல்பாட்டில் தொடர்ச்சியாக எண்ணங்கள் வராது. அது எளிமையாக தான் உழைக்கும். ஓய்வெடுது. ஒருத்தன் வேலை பார்த்துட்டு ஓய்வு எடுக்கிறான், கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறான், கொஞ்சம் நேரம் அப்புறம் ஓய்வு எடுக்கிறான், அப்புறம் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பெரிய சாதனைகளை செய்ய முடியாது, பிரம்மாண்டமான வேலைகளை செய்ய முடியாது. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் தான் எதிர்காலத்தில் வரப்போகிறாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இப்படி தான். அவங்க ஒரு வேலை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் வேலை பார்ப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் விளையாடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, அப்புறம் போய் குளிப்பாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுவும் மகிழ்ச்சியான வேலையாக இருந்தால் தான் செய்வாங்க. வெறுப்பை ஏற்படுத்துகிற வேலையை செய்ய மாட்டாங்க. இன்னும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கல்லூரியில் பெரிய பெரிய தடி புத்தகங்களெல்லாம் படிச்சுக்கிட்டு இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வது. ஏன் அங்கே காங்கிரீட் கட்டடம், இதில் சோபா செட்டு, ஏசி, கட்டில், மெத்தை, இதில் படுத்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? ஏன் குடிசையில் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதா? வாழ முடியும், குடிசையில் வாழ்ந்தாலும். ஆனால் வந்து குடிசையில் வாழ்வதற்கு, குடிசையிலும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு எது நம்பிக்கை தரும் அப்படின்னா, அன்பு பாசம் தான் நம்பிக்கை தரும். ஒற்றுமை, அன்பு பாசம், அறிவு. மூட நம்பிக்கையோடு நீங்கள் எங்கே போனாலும் மூட நம்பிக்கையோடு எங்கே போனாலும் வாழ முடியாது. குடிசையில் வாழ்ந்து கொண்டு நீங்கள் உங்கள்கிட்ட மூட நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் அங்கே வாழ முடியாது. குடிசையில் வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியம் இல்லை என்றால் நோய்களோடு குடிசையில் வாழ முடியாது. மூட நம்பிக்கையோடு வாழணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டடம் தேவை, காங்கிரீட் கட்டடம் தேவை. மூட நம்பிக்கையோட நோய்களோடு வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் தேவை, பெட்டு தேவை, மெத்தை தேவை. இப்போ இதெல்லாம் நோய்களுக்கான உலகம், நோயாளிகளுக்கான உலகம். ஆனால் ஒரு குடிசையில் வாழணுன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், அறிவு வேலை செய்யணும், அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழணும். முட்டாள்களாக மூட நம்பிக்கை உடையவர்களாக ஒரு குடிசையில் வாழக்கூடாது. காடுகளோடு இயற்கையோடு இணைஞ்சி வாழணும் அப்படின்னா அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்போ தான் அந்த வாழ்க்கையை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், வறுமை வரும், பஞ்சம் வரும். அப்போ உடனே இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றது, இந்த மாதிரி முயற்சி வாழ்க்கையை வந்து சிதைச்சிடும். அப்போ அங்கே அறிவை யூஸ் பண்ணி தண்ணியை தேக்கி வைக்கணும், சேமித்து வைக்கணும், என்னென்ன உணவுகளை சேமித்து வைக்கணும். வருங்காலத்தில் வந்து மழை இருக்காது, வர ஒரு மாதத்துக்கு விளைச்சல் எதுவும் இருக்காது, முன்கூட்டியே உணவை சேமித்து வைக்கணும். எப்போவுமே வந்து தினசரி நல்லா உணவு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ உணவை சேமித்து வைக்கிற வழக்கம் இருக்கணும். எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆசைப்பட்டு நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் வந்து நோய் வந்த பிறகு அதை யார் குணப்படுத்துவா? அதனால் நோயெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் நீங்கள் குடிசையில் வாழ முடியும். அறிவுபூர்வமாகவும் வாழணும். ஏன்னா நாம் குடிசையில் வாழ்ந்தாலும் நாம் அறிவுபூர்வமானவர்கள், நாம் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல என்கிற உணர்வு தான் அந்த குடிசையில் வாழ்வதற்கு உதவி செய்யும். இப்போ பார்த்திங்கன்னா அறிவு உள்ளவங்க எப்போவுமே வந்து நல்ல இயற்கையான அறிவு உள்ளவங்க. இயற்கையான அறிவு உள்ளவங்க எப்போவுமே வந்து எளிமையாக தான் வாழ ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி ஆடம்பரம், கட்டில், மெத்தை இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. காரணம் என்னென்னா அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தலை நிமிர்வையும் கொடுக்கறது என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிற அறிவு. அதனால் ஒருத்தர் அறிவு உள்ளவர் அப்படின்னா அவரை பார்த்து அவரிடம் உள்ள அறிவை பார்த்து வியந்து பார்ப்பாங்க இந்த உலகம். ஒருத்தர்கிட்ட அறிவு இல்லை அப்படின்னா அவரை எப்படி வியந்து பார்ப்பாங்கன்னா, அவர்கிட்ட பெரிய வீடு, காரு, பங்களா, நிறைய பணம் இருந்துன்னா அவரை வியந்து பார்ப்பாங்க. அறிவில்லாதவங்க தான் தன்னை வியந்து பார்க்க வேண்டும் என்று வேறு வழியை தேடுகிறார்கள். அதுதான் இந்த காரு, பங்களா, பெரிய வீடு, இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அறிவில்லாதவர்கள் தங்களை மக்கள் வியந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சியை செய்கிறார்கள். தன்னிடம் அறிவு இல்லை, மக்கள் தங்களை வியந்து பார்ப்பதற்கு தங்களிடம் அந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை இல்லை, அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை. அப்போ இந்த மக்கள் நம்மை வியந்து பார்க்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பெரிய வீடு கட்டுவோம், நிறைய காரு, ஒரு சொகுசான வாழ்க்கை, 10 பேரை வேலைக்கு வை வீட்டில், அப்போது வந்து நிறைய பணம், அப்போ வந்து நம்மளை வியந்து பார்ப்பாங்க. இது அறிவில்லாதவங்களுக்கு ஒரு மாற்று வழி இந்த உலகத்தில். அறிவுடையவர்களுக்கு என் அறிவே போதுமானது, நான் எளிமையாக வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எளிமையாக வாழும்போது உங்களுக்கு எது தன்னம்பிக்கை தரும்னா உங்கள்கிட்ட உள்ள அறிவு தான் தன்னம்பிக்கை தரும். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
எதிர்காலத்தில் இனிமேல் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கையில் நீங்கள் உங்கள்கிட்ட உணவு கட்டுப்பாடு இல்லை, இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரியே அங்கே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் மனுஷங்களாக வாழவே முடியாது, மிருகங்களாக தான் வாழ்வீர்கள், பேய்களாகத்தான் வாழ்வீர்கள். ஆனால் அதே நேரத்தில் இப்போ எல்லாருமே இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் பேய்களாகத்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. காரணம் அவங்க சாப்பிட்ற உணவு உப்பு போட்டு சமைச்சு தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதை சாப்பிட்றதுனால பேய்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேய்களுடைய வாழ்க்கை தான் இது. இந்த விண்வெளிக்கு போகிறது, விமானத்தில் பறக்கிறது, கப்பலில் மிதக்கிறது, இது மாதிரி பைக்கில் போகிறது, பெரிய காங்கிரீட் கட்டடத்தில் வசிப்பது, இதெல்லாம் பேய்களுடைய வேலை, பேய்களுடைய வாழ்க்கை. அப்போது இந்த மாதிரி அப்போ பேய்களுக்கு ஒரு வேலை இருக்குது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் பேய்களுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. இந்த வேலை இல்லைன்னா இந்த பேய்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அதுதான் கடந்த காலத்தில் நடந்தது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதான் கடந்த காலத்தில் போருங்கிற வகையில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக உலகம் முழுக்க இந்த படையெடுப்புங்கிற பேரில் ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டுகளில் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது, இந்த பேய்த்தனமான வாழ்க்கை. அது எப்போவுமே அவங்க நிம்மதியாக இருந்ததில்லை. வெட்டுறது, குத்துறது, அப்படின்னு கொலை செய்கிறது, அப்படின்னு போர் என்கிற பேரில் எப்போ எங்கேருந்து ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நடைமுறை இந்த உலகம் முழுக்க 1000 வருஷத்துக்கு மேலே இருந்துக்கிட்டே இருந்தது பேய்கள். அப்போ அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி பேய்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷங்கக்கிட்ட அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த இயந்திர அறிவியல் தொழிற்புரட்சி ஏற்பட்டுச்சு. நீ போய் அப்போ தான் இந்த பள்ளிக்கூடம் கல்லூரிலாம் வரும்போது நீ இன்ஜினியர் ஆகு, நீ டாக்டர் ஆகு, நீ விண்வெளிக்கு விஞ்ஞானி ஆகு. அதாவது நீ பேய் தான், ஆனால் நீ பேய்கள்கிட்ட தான் சொல்கிறாங்க நீ விஞ்ஞானி ஆகிடு. பேய்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மனுஷங்களை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி நேரடியாக சண்டை போடாத, நேரடியாக வெட்டிக்காத, குத்திக்காத, போருங்கிற பேரில், படையெடுப்புங்கிற பேரில் நேரடியாக சண்டை போட்டுக்காத, போய் நீ விஞ்ஞானி ஆகிடு, நீ டாக்டர் ஆகிடு, நீ போய் இன்ஜினியர் ஆகிடு. பேய்களுக்கு ஒரு வேலை, பேய்களாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த மனுஷங்களுக்கு ஒரு வேலை, போய் நீ விஞ்ஞானி ஆகிடு. அப்போ விஞ்ஞானி ஆனதெல்லாம் மனுஷங்க கிடையாது. இன்ஜினியர் ஆனது, டாக்டர் ஆனது, கலெக்டர் ஆனது, முதலமைச்சரானது, அதிபரானது, பெரிய பெரிய படை தளபதியான இதெல்லாம் மனுஷங்க கிடையாது, பேய்கள். அப்போது அந்த குணம்தான் நம்ம மனுஷங்க குணம், மனித தன்மைன்னு சொல்கிறாங்கள. அந்த தன்மை இல்லைன்னா நீ எப்படி மனித உயிர்? அந்த தன்மை இல்லை. இப்போ வெறி பிடிச்சிச்சு அப்படின்னா, ஒரு நாய்க்குன்னு ஒரு தன்மை இருக்குது, விசுவாசமாக இருக்கும். அதுக்கே வெறி பிடிச்சிச்சின்னா அது எப்படி நாய்த்தன்மை அதில் இல்லை விசுவாசமே இல்லை, அதனால தான் வெறி பிடிச்சிச்சு அடித்து கொண்டுடுறோம். அது மாதிரி மனுஷங்களாக இருக்கணும்னா அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. மனித தன்மை இல்லை அப்படின்னா அப்போ அவங்க இப்போ பேய்களாக வாழுகிற பேய்த்தன்மை தான் இருக்குது. அப்போ பேய்களுக்கான ஒரு வேலை தான் இந்த மாதிரி பேய்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும்போது அவங்க செய்கிற உலகம் தான், அவங்க உருவாக்கிய உலகம் தான் இது. பேய்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க இந்த இயந்திர அறிவு. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுக்க, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே பிற நாடுகளின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றது. அப்போ ஒரு இயந்திர அறிவியல் புரட்சி ஏற்பட்டுச்சு. இது பேய்களாக சண்டை போட்டு இருந்த மனுஷங்கக்கிட்ட நீ ஏன் நேரடியாக ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுற, நீ போய் விஞ்ஞானி ஆகிடு, நீ இந்த புத்தகத்தை படி, நீ விஞ்ஞானி ஆகிடலாம். ஆனாலும் பேய் தான் விஞ்ஞானி. ஆனாலும் பேய்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க. பேய்களுக்கு அவங்களோட கவனத்தை திசை திருப்புறாங்க. பேய்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷங்களோட கவனத்தை திசை திருப்புறாங்க. நீ போயிட்டு விஞ்ஞானி ஆகு, நீ இன்ஜினியர் ஆகு, நீ டாக்டர் ஆகு, நீ டீச்சர் ஆகு, நீ மோட்டார் மெக்கானிக்கு, மோட்டார் தொழிற்சாலை தயாரி. இல்லை எனக்கு நிறைய பேர் அழிக்கணும், நான் எப்படி டாக்டர் ஆகிட்டா நான் எப்படி அழிக்க முடியும்? அது எல்லாம் நடக்கும், நீ டாக்டர் ஆகிடு, அதன் மூலம் உனக்கு நிறைய பேர் அழிப்பதற்கான வழி ரகசியமாக இருக்கும், நீயும் பாதுகாப்பாக இருக்கலாம், அழிக்கவும் செய்யலாம். நீ விஞ்ஞானியாகு, அதன் மூலம் நிறைய அழிவுகள் பாரு, அழிவுகளுக்கு முடிவே கிடையாது. இதை விட இன்னும் நிறைய அழிவுகளை நீ இன்னும் பாதுகாப்பாக, ரொம்ப ரகசியமாக, உனக்கு எந்த பாதிப்பும் வராது. இங்கே நிறைய பேர் சாவாங்க. நீங்கள் எல்லா பேய்களுக்கும் வேலை கொடுத்தாச்சு. நீ இன்ஜினியர், நீ டாக்டர், நீ கலெக்டர், நீ ஆசிரியர் அப்படின்னு சொல்லி எல்லா பேய்களுக்கும் ஒரு இலக்கு தீர்மானித்தாச்சு. இலக்கு தீர்மானித்து அந்தந்த வேலையை பாரு, இப்போ அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டில் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. நோய்கள்னால பல கோடி பேர் வருஷத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுக்கும். அப்போ இது எல்லாம் ஏன்னா இந்த பேய்களோட வேலை தான். பேய்களுக்கு இப்போ பாதுகாப்பான வேலை கொடுக்கப்பட்டிருக்குது. பிறரை அழிப்பதற்கான, கொலை செய்வதற்கான மறைமுகமான வேலை, ரகசியமான வேலை. ஒரு மருத்துவர் ஆகிறார் அப்படின்னா அவரை நம்பி மக்கள்லாம் இப்போ முட்டாளாயிட்டாங்க.
இப்போ ஒருத்தருக்கு பேய்களாக வாழ்ந்திருந்த நீ மருத்துவர் ஆகிவிடு அப்படின்னு பேய்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க, நீ மருத்துவ வேலை கொடுக்குறாங்க, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ கலெக்டர் ஆகிடு, அப்படி விஞ்ஞானி ஆகிடு. அப்போது இப்போ மருத்துவர் ஆகிட்டார்னா அந்த மருத்துவரை நம்பி மக்கள் என்னன்னா மருத்துவ அறிவை வளர்த்துக்கொள்ளாமல் முட்டாளாக இருக்காங்க. அந்த மருத்துவ பேயை நம்பி மற்ற மக்கள்லாம் இருக்காங்களோ மக்களும் பேய்கள் தான், பேய்களாக வாழ்கிற மக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மருத்துவ பேய்களை நம்பி தனக்குன்னு ஒரு மருத்துவ அறிவு இது இல்லாமல் அவங்கள நம்புகிறாங்க. இப்போ மருத்துவ பேய்களை நம்பி மக்கள் பேய்கள்லாம் இருக்காங்களா, மக்களாக வாழ்ந்து கொண்டு அவங்களும் ஒவ்வொரு தொழில் செய்வாங்க. இந்த தொழிலில் பேய்களாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, மருத்துவ அறிவு பற்றி எதுவுமே வளர்த்துக்காமல் எது வந்தால் என்ன டாக்டரை போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டாக்டரை நம்பி வேகமாக வாகனங்களில் பயணிக்கிறார்கள். எது வந்தால் என்ன டாக்டர்கள் வந்து நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படி அப்படி மருத்துவர்களை நம்பி என்ன ஆகுது, கடைசியில் மருத்துவ அறிவை வளர்த்து கொள்ளாமல் அப்படி மருத்துவர்களிடம் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஒப்பிட்டு மருத்துவர்கள் என்ன ஆராய்ச்சி பொருளாக மக்கள் எல்லாம் மாறி அவ்வளோ மருத்துவ அறிவு இல்லாமல் மக்கள் நோய்களால் அவசப்படுறாங்க. மருத்துவர்களை நம்பி கண்ட உணவுகளை தைரியமாக சாப்பிட்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் லட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்க, லட்டு குலோப்ஜாம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க, சுகர் வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி மருத்துவர்களை நம்பி நல்ல தீவிரமாக நல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. நோய்களை தருகிற உணவுகளை கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா பணத்தை சம்பாதிச்சா போதும், பணம் கொடுத்தா மருத்துவர்கள் நமக்கு நோயை குணப்படுத்துவதற்கான வைத்தியத்தை செஞ்சுருவாங்க அப்படின்னு போயிட்டோம். அந்த மாதிரி இப்போ வியாபாரிகளாக இருக்கிற பேய்கள், நிறைய பேய்கள் வியாபாரிகளாக மாறிடுச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்திற்காக உணவு கெட்டு போகக்கூடாது, அதாவது வியாபாரத்தில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுறன்னு சொல்லிட்டு நிறைய உணவுப் பொருளில் கெமிக்கலை கலக்கிறாங்க. பதப்படுத்துகிற கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, விற்பனை அதிகரிப்பதற்காக நிறைய உணவுகளில் கலப்படம் செய்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகை ரொம்ப மறைமுகமாக மக்களை மெதுவாக கொல்வது, உடனே கொல்லாமல் மெதுவாக கொல்வது. அதனால தான் கண்டுபிடிக்க முடியறதில்லை. அந்த மாதிரி அப்படி நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ இனிமேல் மக்களால் பேய்களுக்கு அந்த தொடர்ச்சியாக இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அவருடைய மனசு தொடர்ச்சியாக வேலை செய்யாது. எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காது. நிறைய இடைவெளி இருக்கும், ஓய்வு இருக்கும், அப்பப்போ யோசனை வரும். அதனால் அவங்களால தொடர்ச்சியாக வேலை செய்யவே முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க மனுஷங்களாக மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு நீ திரும்பவும் இந்த தானிய உணவுகளை கொடுத்தீங்க அப்படின்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இது மாதிரியான உணவுகளை சாப்பிட சொன்னீங்கன்னா, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இது போன்ற உணவுகளை சாப்பிட சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது போன்ற உணவுகளை சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு ஒரு வெறி கிடைக்கும், வேகம் கிடைக்கும். ஆனால் அவங்களால தொடர்ச்சியாக வேலை பார்க்க முடியாது. அவங்களுக்கு உடம்புல வலிமை இருக்கும், ஆனால் வலிமை அதிகரிக்கும், அளவுக்கு அதிகமான ஆற்றல் கிடைக்கும். ஆனால் ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படும். ஆனால் அவங்களால தொடர்ச்சியாக வேலை பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக வேலை பார்ப்பதற்கு மூளை ஒத்துழைக்கணும். வெறும் உடம்பு மட்டும் வேலை செஞ்சுட்டா போதும், மூளை ஒத்துழைக்கணும். அடுத்து நீ என்ன பண்ணணும், சுய சிந்தனை வேணும். தொடர்ச்சியாக உழைப்பதற்கு, தொடர்ச்சியாக கடினமான வேலைகளை செய்வதற்கு அதற்கேற்றார் போன்ற உண்மைகளை மூளை எடுத்து கொடுக்கணும். இனிமேல் மூளையிடமிருந்து அந்த ஒத்துழைப்பை பெற முடியாது. அப்போது இப்போ நாம் இந்த உணவுகள்லாம் சாப்பிட்றோம், மாமிச உணவு சாப்பிட்றோம், தானிய உணவு சாப்பிட்றோம். அதனால் உடம்புல பயங்கர வலிமை கூடுது, வெறி வருது. அப்படி வெறி வரும்போது இங்கே உள்ள வெறி வந்த இந்த மக்களுக்கு செய்வதற்கு நிறைய வேலை இருக்குது. வேலையில் ஒரு கவனம், வெறி பிடிச்சிட்டவங்க வெறி ஏறிடுது, உடம்புல அளவுக்கு அதிகமாக ஆற்றல் வந்துடுது, வலிமை வந்துடுது. உடனே நீ அதை செய், நீ இன்ஜினியரை, நீ டாக்டராக ஓடிடு அப்படின்னு பல்வேறு வேலைகளை சொல்லி அவங்கள கவனத்தை திசை திருப்பி விட்டுடுறோம். அதனால தான் இந்த உலகம் அமைதியாக இருக்குது. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு, மாமிசம், மீன் உணவுகளை சாப்பிட்டுட்டு இந்த மக்கள் இப்போ பேய்களாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த உலகம் அமைதியாக இருக்குன்னா பேய்களுக்கு இங்கே ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. நீ அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாருன்னு பேய்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டாங்க. நீ இன்ஜினியர் ஆகு, நீ டாக்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆசிரியர் ஆகு, நீ மெக்கானிக் ஆகு அப்படின்னு சொல்லி, நீ எலக்ட்ரிஷியன், நீ பிளம்பர் பேய், நீ எலக்ட்ரிஷியன் பேய் நீ அப்படின்னு சொல்லி எல்லா பேய்களுக்கும் ஒரு வேலை, கவனத்தை திசை திருப்பி விட்டாங்க வேலையில். அந்த வேலையில் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா பணமும் கிடைக்குது. ஒரு பேய்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்கும். பேய்களாக மாறிய தொழில் செய்த அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறதா நம்புகிறாங்க. அப்போது இனிமேல் என்னென்னா அந்த மாதிரி வேலை செய்ய முடியாது. இனிமேல் என்னென்னாக்கா அந்த மாதிரி செய்வதற்கு வேலை செய்ய முடியாது. ஏன்னா மூளை ஒத்துழைக்கணும். நீ ஒரு விஞ்ஞானியாக வேலை பார்க்கணுன்னா உனக்கு மூளை ஒத்துழைக்கணும்.
சும்மா போய் கடினமாக அங்கே போய் வேலை பார்த்துட்டு அவனுக்கு விஞ்ஞானி ஆகிட முடியாது. மூளை வந்து ஒத்துழைக்கணும், உனக்கு அதற்கான உண்மைகளை எடுத்து கொடுக்கணும், அதுக்கான ஆராய்ச்சியில் அது ஈடுபட வேண்டும். ஒரு மருத்துவம்னா அதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும். இனிமேல் ஆராய்ச்சி தான் முடிஞ்சு போச்சு. ஆராய்ச்சிக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குல்ல. மனுஷங்க சும்மா வேலை வெட்டி இல்லாமல் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. மனுஷங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா உண்மைகளை தெரிஞ்சு மனுஷங்களாக வாழ்வதற்கு தேவையான உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக தான் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு மருத்துவம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, நோய்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறக்காக தான் மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த உண்மையை தான் கண்டுபிடிச்சாச்சே. இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நோய்களுக்கு என்ன காரணம், வன்முறை உணர்ச்சி தான் காரணம், குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், நம்முடைய வாழ்க்கை முறை தான் காரணம், உணவுகள் தான் காரணம், பல்வேறு காரணங்கள் இருக்குது, பன்முகம். அது எல்லாத்தையுமே தான் நான் சொல்லிட்டேன்ல. இப்போ என்னை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம இந்த வேலை செய்ய நோய்கள் தான் வரும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் தொடர நோய்கள் அதிகரிக்குமே ஒழிய இதுக்கு இந்த தீர்வே கிடைக்காது அப்படிங்கிற எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு குறுகிய காலத்தில், ரொம்ப காலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். என்னால் நான் வந்து விழித்து கொண்டது ரொம்ப கடைசியில். அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேலும் என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்காங்க? இனிமேலும் என்னப்பா நீ மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி செய்ய போகிற? இனிமேலும் நீ எதுக்கு மருத்துவர் ஆகணும்? இனிமேலும் நான் மருத்துவர் ஆகணும் என்னத்துக்கு? எல்லாத்தான் முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் என்னத்தை நீ கண்டுபிடிக்க போகிற? இப்போ நான் சொன்னதே தான் நீ விலைக்கு சொல்லணும், அதுதான் நீ செய்யணும். அதை தவிர்த்து விட்டு வேறு என்ன நீ செய்ய போகிற? அப்போ அது வந்து தேவையில்லாத ஆராய்ச்சி. ஏன்னா இப்போ பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சாச்சுல்ல, அதுக்கப்புறமா நீ அது உருண்டையா தட்டையான்னு ஆராய்ச்சி பண்ணால் அது என்ன ஆராய்ச்சி? அது ஒரு முட்டாள்தனமான ஆராய்ச்சி தானே. பூமி உருண்டையா இல்லையான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, அப்புறமா அதை போய் இல்லை அது தட்டை அப்படின்னு அது மாதிரி இருக்கலாம், அது மாதிரியும் நடக்கும். அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்க ஒத்துப்பாங்க. இதுதான் மனுஷங்க ஒத்துக்கிட்டக்கப்புறம் பெரும்பாலான மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, சந்தேகத்திற்கிடமில்லாமல் அது நிரூபிக்கப்பட்டு விட்டது என்றால் அதற்கு பிறகு ஆராய்ச்சி செய்வர்களே நம்ம எப்படி ஆராய்ச்சி யாரும் செய்ய மாட்டாங்க. செஞ்சாலும் அதற்கு இங்கே ஒத்துழைப்பு கிடைக்காது. அப்படி செய்கிறா அது வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறையாக இருக்காது, முட்டாள்தனமான அணுகுமுறையாக தான் இருக்கும். அது மாதிரி நோய்களுக்கு காரணம் என்னவென்று காரணத்தை சொல்லிவிட்டேன். நோய்களுக்கான காரணம், குற்றங்களுக்கான காரணம் என்னவென்று சொல்லிவிட்டேன். எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை உங்களுக்கு பல்வேறு நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு விளக்கிவிட்டேன். அப்போ அதை நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக முடியும். உண்மையை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து உண்மையை தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து அதாவது கடந்த காலங்களில் புத்தகங்கள் போட்டு ஒருத்தர் உண்மையை பரப்பணுன்னா அது எத்தனை பேர் அதை படிப்பாங்க. அது அப்போ பல்வேறு நபர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்தது. அதனால் ஒரு உண்மை கூட தோற்று போகிறதுக்கு அந்த காலத்தில் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், யூடியூப்பில் போடுறேன் அப்படின்னா அது வந்து கேட்குறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. அவங்க நேரம் இருந்தால் கேட்கலாம். அப்போ எல்லாருடைய மொபைல் ஃபோனுக்கு அது போகுது. ஆனால் அவங்களுக்கு அது அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்கு 10 பேர் இல்லைன்னு அது வந்து பொய்ன்னு சொன்னாலும் ஒரு 100 பேர் அதை உண்மைன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒரு எளிதான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருடைய கருத்துக்கள் இந்த உலகம் முழுக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் வந்து இது உண்மையாக பொய்யா, இப்போ ஒரு 100 பேர் இது பொய்ன்னு சொன்னாலும் ஒரு 10,000 பேர் இதை உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த 100 பேர் வந்து 100 பேர் கூட தங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்வார்கள். அல்லது 100 பேருடைய அந்த கருத்து இருக்குல்ல, இது பொய்யுங்கிற கருத்துங்கிறது வந்து கண்டிப்பாக அது வலுவிழந்து போய்விடும். அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து இப்போ இனிமேல் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எதிர்வருகிற மாற்றத்தை உங்களிடம் சொல்லிவிட்டேன். அப்போது இனிமேல் என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இனிமேல் என்ன ஆராய்ச்சி வேண்டி கிடக்கு? அப்போ இப்படி தான் வாழணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எதிர்காலத்தில் வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த ஆராய்ச்சிங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இனிமேல் வந்து என்ன வேலை? மனுஷங்களுக்கு இயற்கையாக ஆரோக்கியமாக நோய்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இனிமேல் மனுஷங்களுக்கு வேலை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தான் இவ்வளோ ஆராய்ச்சிகளும் பண்ணுறோம். எதெல்லாம் பண்ணக்கூடாது என்பதை பண்ணி பார்க்குறோம். பரிசோதனை முயற்சியில் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும், வாழ்வதற்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத செயல்களெல்லாம் நிறுத்தணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை, கார் தேவையில்லை, பங்களா தேவையில்லை, 10 வேலையாட்கள் தேவையில்லை, நாடுங்கிற அமைப்பு தேவையில்லை, ஊர் என்கிற அமைப்பு மட்டுமே போதுமானது. இதெல்லாம் நம்ம வந்து வாழ்ந்து பார்த்து அனுபவபூர்வமாக நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம். அது மாதிரி மூளையிலையும் மனதிலும் அதன் செயல்பாட்டில் ஒரு மாற்றம். இனிமேல் மூளையின் செயல்பாட்டில், மனதின் செயல்பாட்டில் எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் தொடர்ச்சியாக வராது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இனிமேல் மக்கள் ஆராய்ச்சி செய்ய போகிறதில்ல. இனிமேல் மக்கள் மகிழ்ச்சியாக தான் வாழ போகிறாங்க.
இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் அவருடைய லட்சியம்லாம் அவர்களுக்கு இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறதெல்லாம் பிடிக்காது. நான் மகிழ்ச்சியாக வாழ போகிறேன், ஜாலியாக ஊரை சுற்றி வர்றது, அப்புறம் வந்து குளிக்கிறது, அப்புறம் அந்த வயசில் வரும்போது காதல், திருமணம் அப்படின்னு ஜாலியாக வாழ்கிறது. இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு எதுக்கு காங்கிரீட் கட்டடம்? இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அன்பு போதும், குடிசை போதும். அப்போ வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியமாக வாழணுன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழவே முடியாது. இந்த இட்லி, தோசை, பொங்கல், பூரி, பிரியாணி, மீன், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா நோய் தான் வரும். அது எப்படி சொல்கிற நோய் வரும்னு? அதான் உதாரணம், வீட்டுக்கு வீடு நோய். அப்போ இந்த அதுக்கான உதாரணமே நாம் தான். இப்போ தான் வந்து வாழ்ந்த வாழ்க்கை தான் உதாரணம். எவ்வளோ உலகளாவிய உதாரணம் இருக்குது, உலகம் முழுக்குமே உதாரணம் இருக்குது. வீட்டுக்கு வீடு நோயாளிகள். காரணம் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு இதுவாக தான் இருக்குது, வாழுகிற வாழ்க்கை. அதனால் இனிமேல் வாழ்கிற மக்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் மூளையும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சு. அடிப்படையான சந்தேகம்லாம் மனுஷங்களுக்கு தீர்ந்து போச்சுது. இந்த பூமி உருண்டையா இல்லையா, எல்லா சந்தேகம் குடும்பம் என்கிற அமைப்பு, பேசுவதற்கு மொழி, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு எல்லாமே ஒரு அடிப்படை சந்தேகம். ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு அடிப்படை தயார் நிலையை பெற்று விட்டார்கள். இனிமேல் மகிழ்ச்சியாக தான் வாழ போகிறாங்க. இப்போ மகிழ்ச்சியாக வாழணும்னா அதற்கேற்ற உணவுகள் இருக்குது. மகிழ்ச்சியாக வாழணுன்னா இந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவை சாப்பிடக்கூடாது. உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா மனுஷங்களாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழணுன்னா மனுஷங்களாக வாழணும். நீங்கள் பேய்களாக வாழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழணுன்னா பேய்களுக்கான மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்த மாதிரி விண்வெளிக்கு போகிறது, காரில் வேகமாக போகிறது, ரேஸில் போகிறது, வேகமாக பைக்கை ஓட்டுறது, இதெல்லாம் வந்து பேய்களுக்கான ஒரு மகிழ்ச்சி. பிறரை அழித்து அதனால் பலருக்கு எத்தனை பேருக்கு சாவு நடக்குது. 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாவுறாங்க. அப்படின்னா பேய்களுடைய மகிழ்ச்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு விலை தான். பேய்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த மாதிரி 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு வெறும் மோட்டார் வாகனத்தில் விபத்துகள் மூலமாகவே சாவாங்க. பல கோடி பேர் நோய்களால் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது பேய்களுடைய மகிழ்ச்சிக்கு நாம் கொடுக்குற விலை, பேய்த்தனமான மகிழ்ச்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை தான் இது. அப்போ மனுஷங்க மகிழ்ச்சியாக வாழணுன்னா மனுஷங்களாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், யாருமே சாகக்கூடாது. அது சாகக்கூடாதுன்னா இயற்கையாக சாகணும், செயற்கையாக செத்துறக்கூடாது, அகால மரணங்கள் கூடாது, வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட்டு சாக வேண்டும். அதான் அதற்கு மனித உயிர்களாக மாற வேண்டும். பேய்களாக வாழ்ந்தால் அதுபோன்று பாதுகாப்பாக வாழ முடியாது. பேய்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நோய்கள். பேய்களுக்கு தான் நோய்கள் வருமே தவிர மனுஷங்களாக வாழ்ந்தால் நோய்கள் வராது. அப்போ மனுஷங்களாக வாழணுன்னா அதற்கு ஏற்ற உணவுகள் இருக்குது, மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது. பேய்களாக வாழணுன்னா பேய்கள் என்ன உணவு சாப்பிடும். இப்போ மிருகங்களாக வாழணுன்னா மிருகங்கள் என்ன உணவு சாப்பிடும். இப்போது ஆடு மாடுலாம் விலங்குகள், தாவர உண்ணிகள். அதற்கு விலங்குகளாக வாழ வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு உணவு இருக்கிறது. மிருகங்களாக வாழணுமா அதற்குன்னு ஒரு உணவு இருக்குது. அது மாதிரி தான் வந்து பேய்களாக வாழ வேண்டுமென்றால் அதற்குன்னு ஒரு உணவு இருக்குது, மாமிச உணவு. அதை சமைச்சு சாப்பிடணும், சமைச்சு உப்பு போட்டு தானியம், இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஐஸ்கிரீம், நூடுல்ஸு, இதெல்லாம் வந்து பேய்களின் உணவுகள், பேய்களாக வாழ்வதற்கு தேவையான உணவுகள். அப்போ நம்ம மனுஷங்களாக வாழணும், மனித உயிர்களாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் வாழணும். உடம்புலையும் ஒரு பாதுகாப்பு வரணும். நோய் ஏற்படக்கூடாது. உடம்பில் ஏற்படுகிற ஒரு பாதுகாப்பு, அது உடலில் ஏற்படுகிற ஆரோக்கியம் தான் உடலில் ஏற்படுகிற ஒரு பாதுகாப்பு. அப்போது அப்படி வாழணுன்னா அதுக்கு நம்ம மனுஷங்களாக வாழணும். அப்போ மனுஷங்களாக வாழணுன்னா அது உணவு தான், நம்மளுடைய உணவு தான் நாம் மனுஷங்களாக வாழ்கிறதா பேய்களாக வாழ்கிறதா என்பதை தீர்மானிக்கிறது. அப்போ 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இனிமேல் பிறக்கிற 2024க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த மனுஷங்களாக வாழ்வதற்கு தகுதியானவர்கள். ஆனாலும் அவர்கள் வந்து ஒருவேளை மாமிசம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக பேய்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இது போன்ற ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது. ஒரு 2024க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகள் வந்து அவங்க வந்து மென்மையானவர்கள் தான், எளிமையானவர்கள் தான். அவருடைய மனசுங்கிறதும் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காது, எண்ணங்கள் கனவுகள் வந்துக்கிட்டே இருக்காது. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மாமிச உணவெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க பேய்களாக மாறிடுவாங்க. இந்த தானிய உணவுலாம் கொடுத்தீங்கன்னா பேய்களாக மாறிவிடுவார்கள். அதே நேரத்தில் அவர்களால் இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்ய முடியாது. இன்ஜினியர் ஆகிறதோ, டாக்டர் ஆகிறதோ, விஞ்ஞானி ஆகிறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாது. அதே நேரத்தில் அவங்க மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சாங்கனாக்கா நிறைய விபத்துகள், நோய்கள் அவங்களுக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து 2040க்கு அப்புறம் இந்த மனித மனங்களில் ஏற்படுகிற மாற்றம், அந்த மாற்றம் என்பது அவர்களால் எளிதான வேலைகளை தான் செய்ய முடியும். அதற்கு ஏற்றாற்போன்று எளிதான உணவுகளை தான் கொடுக்கணும்.
எளிமையாக வாழ்கிறவர்கள் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டும்தான் அவர்களால் முடியும். அவர்களால் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆக முடியாது. அப்படிங்கும்போது அப்போது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கணும்னா அதற்கேற்றார் கொண்டு பாதுகாப்பான உணவுகளை கொடுக்கணும். பாதுகாப்பான உணவுகளை கொடுத்தா தான் அவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியும், மனுஷங்களாக வாழ முடியும். உணவில் கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாடாக இருந்தால் தான் மனுஷங்களாக வாழ முடியும். உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா மகிழ்ச்சியாக வாழ முடியாது, மனுஷங்களாக வாழ முடியாது. பேய்களாக மாறி விடுவார்கள். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் மக்கள் அமைதியாக வாழணும், அடிச்சுக்கிட்டு செத்துறக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழணும், பண்புடையவர்களாக வாழ வேண்டும், அன்புடையவர்களாக வாழ வேண்டும் என்றால் உணவில் கட்டுப்பாடு மட்டும் போதுமானது. இந்த தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் உணவுகளை சாப்பிடக்கூடாது. அப்போவே வேறு வழியே இல்லாமல் அவங்க மனுஷங்களாகிடுவாங்க. அப்போ அவங்க எளிமையானவர்கள். அவங்களால கண்டிப்பாக எளிமையான வேலை தான் செய்ய முடியும். முரட்டுத்தனமாக எந்த ஆராய்ச்சியும் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்க? ஒரு அடிப்படையான தெளிவை பெறுவதற்காக தான் நம்ம இவ்வளோ ஆராய்ச்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எல்லாரும் தான் கண்டுபிடிச்சாச்சுல்ல, எல்லா வகையிலையுமே கண்டுபிடிச்சாச்சு. கலைகள்னால் என்ன, எப்படி விளையாடணும், விளையாடும்போது ஒருத்தர் தொடக்கூடாது, விளையாடும்போது வாங்க போங்கன்னு சொல்லணும், வாடா போடான்லாம் பேசக்கூடாது, விளையாடுற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் கிடையாது அப்படின்னு அங்கே பகிர்ந்து உண்ணக்கூடாது, விளையாட்டு மைதானத்துக்கு போயிட்டால் பகிர்ந்து உண்ணக்கூடாது, ஒருத்தர் தொடக்கூடாது. அந்த மாதிரி ஆபத்தில்லாத விளையாட்டுகள் விளையாடணும். இதுதான் விளையாட்டு என்பதற்கான விதிமுறை. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து விளையாடக்கூடாது, பெண்கள் தனியாக விளையாட வேண்டும், ஆண்கள் தனியாக விளையாட வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் போய் விளையாடுங்க, விளையாட வேண்டியது தான் பாக்கி. ஆக நீங்கள் ஒரு 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மனுஷங்களாகவே வாழ முடியாது. உணவு கட்டுப்பாடு தான் நாம் மனுஷங்களாக வாழ்வதற்கு உதவி செய்யும். அதற்கு என்ன உதாரணம்? இப்போல்லாம் நம்ம மாமிசம் சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், அப்புறம் தானிய உணவுகளை சாப்பிட்றோம், இட்லி பூரின்னு சாப்பிட்றோம்ல. நம்ம இப்போல்லாம் மனுஷங்களாகவே இல்லை, பேய்களாக மாறிட்டோம். அப்போ தற்போதைய உள்ள வாழ்க்கை முறையே அதற்கு ஒரு உதாரணம். நம்ம என்னவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன சாப்பிட்றோம், என்னவா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தற்போது உள்ள இயந்திர அறிவு உலகம் அதற்கு ஒரு உதாரணம். இப்போ எதிர்காலத்தில் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் மனுஷங்களாக வாழணுன்னா உணவு கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் முடியும். இல்லைனா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் நம்ம மிருகங்களாக மாறிவிடுவோம், பேய்களாக மாறிவிடுவோம். ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, நிலத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு, திருடிக்கிட்டு, அடுத்த விவசாய நிலத்தில் போய் திருடிக்கிட்டு. ஆனால் மாற்றங்கிறது நடைபெறத்தான் போகுது. ஒரு மாற்றம் என்பது எப்போ மாற்றம்னா 2040க்கு அப்புறம் ஒரு மாற்றங்கிறது அது கண்டிப்பாக நடக்கும். இந்த இயந்திர அறிவுலாம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாற்றம் என்பது நடந்தே தீரும். எல்லோரும் இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழக்க போகிற அந்த மாற்றம் என்பது நடந்தே தரும். அதே நேரத்தில் நீங்கள் உண்ணுகிற உணவு தான் உங்களை மனுஷங்களாக வாழ வைக்கும். அங்கேயும் போயிட்டு அங்கேயும் போய் மாமிசம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு, இப்போ மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு, முட்டையெல்லாம் அவிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் மனுஷங்களாக வாழ முடியாது. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, செத்துக்கிட்டு, அப்புறம் அப்படி தான் வாழ்வீங்க. அமைதியாக வாழ முடியாது. நோய்களை குணப்படுத்த வழி இல்லாமலும் தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதனால் நாம் இனிமேல் மனுஷங்களாக வாழணுன்னா அது நம்முடைய உணவு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் இதுவரைக்கும் நம்ம நோய்களோடு போராடி கொண்டு இருக்கிறோம். இனிமேல் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக போராட வேண்டும். போராட்டம் என்பது எப்போவுமே இருக்கும். அதாவது நோய்களுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நோய்கள் ஏன் வருது, என்ன காரணம்னு தெரிஞ்சு போச்சு. அதன் மூலம் நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் நம்ம உடம்பில் உள்ள நோய்கள் வராமல் தவிர்த்து விடலாம். இனிமேல் அப்போ அதோட முடிஞ்சு போச்சா, இனிமேல் நம்ம மனுஷங்களுக்கு நோயே வராதுன்னா இனிமேல் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்காக போராடி கொண்டு இருக்க வேண்டும். நோய்களை மறந்துவிட்டு நம்முடைய கவனம்லாம் ஆரோக்கியத்தில் இருக்கணும். அதான் இனிமேல் வருகிற தலைமுறையினருக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல. அவங்க இனிமேல் பிறக்கிற குழந்தைகளால் ஆராய்ச்சிகள் செய்ய முடியாது, விஞ்ஞான ஆராய்ச்சி செய்ய முடியாது, மருத்துவ ஆராய்ச்சி செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆராய்ச்சின்னா நோய்களை குணப்படுத்துவது. மருத்துவ ஆராய்ச்சிங்கிறது இப்போ என்னவாக இருக்குன்னா நோய்களை குணப்படுத்துவது எப்படி என்பதாக இருக்கிறது. அது மாதிரி விஞ்ஞான ஆராய்ச்சின்னா விஞ்ஞானம்னா என்ன, விண்வெளிக்கு போகிறது, அது தேவையில்லைன்னு தெரியும். அப்போது அந்த மாதிரி ஆராய்ச்சி இப்போ தெரிஞ்சு போச்சு. நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நானும் அதற்கு இறுதியாக அந்த ஆராய்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எனது கருத்துக்களை நான் முன்வைத்து விட்டேன். கண்டிப்பாக இதுதான் முடிவாக இருக்கும், நான் சொல்கிறது தான் முடிவாக இருக்கும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால தான் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சொல்கிறதுல என்னுடைய கருத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இதுதான் முடிவுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா
அதுக்கு காரணமே நான் அந்த மனித நிலையில் முழுமையடைந்தவன் என்ற தகுதியை தான் நான் வந்து உங்கள் முன் மீண்டும் முன்வைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நான் மனித நிலையில் முழுமையடைய முடியும். அந்த மனதின் செயல்பாட்டில் எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்பது நான் சொல்வது உண்மையாக இருந்தால் மட்டும்தானே நடக்கும். அதனால் அந்த வகையில் தான் நான் அதை உறுதி என்று சொல்கிறேன். இப்போ இந்த ஆராய்ச்சிலாம் முடிஞ்சு போச்சு. நோய்களுக்கு என்ன காரணங்கிற அந்த அடிப்படை ஆராய்ச்சி, அதுதான் அடிப்படை ஆராய்ச்சி. நோய்கள் வருவதற்கு என்ன காரணம், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், அதை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ இனிமேல் வருகிற தலைமுறையினருக்கு நமக்கு என்ன ஒரு வேலை கொடுக்கணும்ல. அவங்களும் இப்போ வந்து எல்லோரும் ஒரு 100 வருஷத்துக்கு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு போர் என்கிற பேரில், படையெடுப்பு என்கிற பேரில் ஒரு நாட்டினர் இன்னொரு நாட்டினரோட சண்டை போடுறது, ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊர்க்காரங்களோட, ஒரு தெருவில் உள்ளவங்க இன்னொரு தெருவில் உள்ளவங்களோட சண்டை போடுறது, இப்படி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கையில் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இயந்திர அறிவியல் புரட்சி. நீ வந்து விஞ்ஞானி ஆயிரு, நீ வந்து புத்தகத்தை கொடுத்து அவங்க கவனத்தை தசை திருப்பி விட்டோம். நீ விஞ்ஞானி ஆயிரு, நீ டாக்டர் ஆயிரு, நீ வந்து டீச்சர் ஆயிரு, நீ கலெக்டர் ஆயிடு, நீ வந்து மந்திரி ஆயிடு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இலக்கை கொடுத்து புத்தகத்தை போய் பள்ளிக்கூடத்தில் படித்தா நீ அந்த மாதிரி ஆயிடு அப்படின்னு சொல்லி அவங்க கவனத்தை தசை திருப்பி விட்டோம். அதனால் இப்போ அமைதியாக இருக்குது. இந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கிறது. அமைதியாக இருக்கிறதுன்னா ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. நிறைய அழிவுகள் இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. நேரடியாக யாரும் சண்டை போட்டுக்கிறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி இது கவனத்தை தசை திருப்பி விட்டோம். அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இனிமேல் பள்ளிக்கூடம் கிடையாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து பள்ளிக்கூடம்லாம் கிடையாது, புத்தகம் கிடையாது, ஆசிரியர்கள் கிடையாது, மருத்துவமனைகள் கிடையாது. அப்போது அவங்களுடைய கவனம் இருக்குல்ல, அவங்களுடைய கவனத்தை அப்போ அவங்களும் வந்து அவங்களுக்கும் ஒரு கவனம் இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான கவனம். ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு, அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழணும். மகிழ்ச்சியாக வாழ்வதில் அவருடைய கவனத்தை திசை திருப்பி விட்டுவிட வேண்டும். நீ போய் மகிழ்ச்சியாக வாழு, நீ போய் ஆரோக்கியமாக வாழு அப்படின்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக எல்லாருக்கும் ஒரு நோக்கம். ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா உனக்கு என்ன நோக்கம் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழணும், அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். அன்பாக வாழணும், அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். பண்புடன் வாழ வேண்டும், அப்பொழுது தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடி, அப்பொழுது தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் உனது நோக்கம். உங்கள் ஒவ்வொருவருடைய நோக்கமும் மகிழ்ச்சியானது தான். அங்கே பிறக்கிற 2040 அப்புறம் அங்கே வாழ்கிற அனைவருடைய நோக்கமும் மகிழ்ச்சியாக வாழ்வது தான். டாக்டராகிறது, இன்ஜினியராகிறது, அந்த நோக்கத்தெல்லாம் தூர விட்டுரு. உன்னுடைய நோக்கம் என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்வது. அதற்கு நீ என்னென்னா ஆரோக்கியமாக இருக்கணும். உன் உடம்பை நீ பார்த்துக்கோ. உனது உடம்புக்கு நீ தான் காவலர், உனது உடலுக்கு நீ தான் மருத்துவர். உனது வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழணுமா, நீ ஆரோக்கியமாக இரு. நீ மகிழ்ச்சியாக வாழணுமா, நீ அன்பாக இரு, அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நீ பண்புடன் இரு, அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு திட்டத்திற்காக உனக்கு போடுகிற நிபந்தனைகள் தான் இந்த கட்டுப்பாடுகள். உனக்கு இது வேணுமா, அப்போ நீ இதுக்கு பணிஞ்சு இதெல்லாம் கடைபிடி. ஒரு நிபந்தனை உனக்கு என்ன, உன்னுடைய ஆசைகளுக்கு நான் ஒரு இயற்கை போடுகிற நிபந்தனைகள். நீ மகிழ்ச்சியாக, எல்லாரும் போய் இயற்கையிட்ட போய் நிற்கிறாங்க. நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழணுமா, அதுக்கு ஒரு நிபந்தனை. நாங்கள் என்ன பண்ணணும், அப்போ இயற்கை சொல்லுது, நான் சொல்கிறத செஞ்சால் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் சொல்கிறத நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். என்ன செய்யணும் சொல்லுங்கள். நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, பண்புடன் இரு. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, அன்புடன் இரு. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, ஆரோக்கியமாக இரு, நோய்கள் வரக்கூடாது. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நோய்கள் வரக்கூடிய உணவுகளை சாப்பிடாத, அப்போ தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி தானிய உணவுகள், மாமிச உணவுகள்லாம் நீ சாப்பிட்டா நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இயற்கையின் சாபத்திற்கு ஆளாவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த நாம் கண்டுபிடிச்ச கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது தான் அவர்களுக்கு வாழ்க்கை. அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இனிமே பிறக்கிற குழந்தைகள் அந்த கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பார்கள். கொஞ்சம் கூட சமரசத்துக்கு இடம் இல்லாமல் அதை கடைபிடிப்பார்கள் உறுதியாக. அதனால் நிறைய இனிமே பிறக்கிற குழந்தைகளுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 அப்புறம்லாம் அங்கே என்ன கட்டுப்பாடுலாம் இருக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நான் அதை தவிர்த்துட்டேன். நாட்டு சர்க்கரை, வெள்ளைச்சீனி சுத்திகரிக்கப்பட்டதால் தான், அதாவது கெமிக்கல்லாம் போட்டு சுத்திகரிக்கப்பட்டதால் தான் வெள்ளைச்சீனி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சுத்திகரிக்கப்படாத நாட்டு சர்க்கரை நல்லதுதான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். நாட்டு சர்க்கரையே கெடுதல் தான். நாட்டு சர்க்கரையே நமது மனதை உறுதி இழக்க செய்யும்.
உடலில் நோய்களை வரவழைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அவநம்பிக்கை தான் சொல்கிறாங்க. ஒரு பனங்கருப்பட்டினா அது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நாட்டு சர்க்கரை எல்லாரும் அவநம்பிக்கையோடு தான் கருத்து சொல்கிறாங்க. அந்த வகையில் அப்படி நாட்டு சர்க்கரை கெடுதல் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல 2040 அப்புறம், அங்கே அவங்க விவசாய நிலத்தில் கரும்பே விளைவிக்க மாட்டாங்க. கரும்பை விளைவிச்சாங்கன்னா வருஷந்தோறும் கரும்பை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இனிப்புக்கு ஆசைப்பட்டு வருஷந்தோறும் கரும்பு சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க உடம்புல நோய் வரும். அப்போது பார்த்தீங்களா, அப்போ அவங்க எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கிடைச்சதெல்லாம் வயிறு நிறைஞ்சா போதுன்னு கிடைச்சதெல்லாம் சாப்பிடக்கூடிய ஆட்களாக அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து நோய்கள் வந்துருச்சுனாக்கா அவங்க பேயாக மாறிடுவாங்க. அதனால் மனுஷங்களாக வாழணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிமைத்தனம் தான் பேய்களுடைய குணம். எதுக்காக ஒன்று பிடிவாதம் பிடிக்கல, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறது. உடம்புக்கு என் உடம்பு நோய் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணும், நான் செத்தாலும் பரவாயில்ல என் உடம்புல அது அப்படி நினைக்கிறது. தனது உடலையே வந்து துச்சமாக நினைக்கிற அந்த மனநிலை தான் பேய் மனப்பான்மை. நம்ம உடம்புங்கிறது தான், நம்ம உடம்பு தான் நம்முடைய கோயில், அதுதான் தெய்வம், நம்ம உடம்பு தான் தெய்வம். அந்த தெய்வத்தை பாதுகாக்கணும், அந்த தெய்வத்துக்கு தொண்டு செய்யணும். அப்போ தான் நீ இன்னொரு உடம்புக்கு நீ எந்த கெடுதலும் செய்ய மாட்டே. உனது உடம்பை நீ எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறியோ அப்போ தான் இன்னொரு உடம்புக்கு நீ அதை உன்னுடைய எப்படி பாதுகாக்கணும், இன்னொரு உடம்பையும் நீ எப்படி பாதுகாக்கணுங்கிற உனக்கு தெரியும். இன்னொரு உடம்புக்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுங்கிற நினப்பு எங்கேருந்து பிறக்கும் அப்படின்னா, உனது உடம்புக்கு நீ எந்த கெடுதலையும் செய்ய நினைக்கக்கூடாது. உனது உடம்பை நீ எந்த அளவு சமரசத்திற்கு இடம் இல்லாமல் எந்த அளவுக்கு நீ பாதுகாக்கிறியோ அந்த அளவுக்கு தான் நீ மற்ற உடம்புக்கும் பாதுகாப்பு கொடுப்ப. உன் உடம்பே நீ அழிக்கிற அப்படின்னா, உன் பிள்ளையாக இருந்தால் கூட நீ உன் உடம்புக்கு நீ அழிக்கிறதுக்கு என்ன கொடுப்பியோ அதுதான் நீ பிள்ளைக்கும் கொடுப்ப. இப்போ டீ காஃபி குடிக்கிறது, வெள்ளைச்சீனி திங்கிறது வந்து ஆபத்தானது தெரியுது. அப்போ நீ தெரிஞ்சும் நீ அதை குடிக்கிற அப்படின்னா, அப்போ உன் பிள்ளைக்கும் நீ அதை கொடுப்ப. நீ உன் பிள்ளைக்கும் கொடுப்ப, உன்னுடைய கணவனுக்கும் கொடுப்ப, உன்னுடைய மனைவியாக இருந்தால் மனைவிக்கும் கொடுப்ப. அப்போ உனக்கு முதல்ல ஒன்றை நீ பாதுகாத்துக்கோ. அப்போ தான் நீ மற்றவங்கள எப்படி பாதுகாக்க முடியும், மற்றவங்களுக்கு எதை கொடுக்க முடியுங்கிறதே தெரியும். அதனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு மனித வாழ்க்கையை நாம் எதிர்நோக்க போகிறோம். அங்கே இருக்கிற மக்களுடைய கவனம் எங்கன்னா, அவங்க சண்டை போடாமல் இருக்கணும்னா ஆரோக்கியமாக வாழ்வதில் உங்களுடைய கவனம் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதில் திரும்பட்டும். உங்களுடைய கவனத்தை நீங்கள் ஆரோக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, நோய்களை மறந்துவிட்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கள், முயற்சியில் ஈடுபடுங்கள். கட்டுப்பாடுகள் மீது உங்கள் கவனத்தை திருப்புங்கள். ஏன்னா மனுஷங்க எந்த வித கட்டுப்பாடும் இல்லைன்னா மனுஷங்க சண்டை போடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கவனம் மனுஷங்க மேலே திரும்பிடும். எந்த வித கட்டுப்பாடுகளும் எனக்கு கிடையாது, நான் வந்து உணவு கட்டுப்பாடு, நான் உடற்பயிற்சி செய்ய மாட்டேன், உணவில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னா மனுஷங்களுடைய கவனம் எங்கே இருக்கணும்னா மனுஷங்க மேலே இருக்கும். மனுஷங்களோட சண்டை போட்டுட்ருப்பாங்க, சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மனுஷங்களை கவனத்தை திசை திருப்பணும். மனுஷங்களை நீ நேரடியாக பார்க்காத, உன்னுடைய நேரடியாக கவனிக்காத, மனுஷங்களை நேரடியாக கவனி. உன்னுடைய கவனம் உனது கட்டுப்பாடுகள் தான். உன்னுடைய கட்டுப்பாடுகளில் உனது கவனம் இருக்க வேண்டும். நீ தினமும் உடற்பயிற்சி செய்யணும், ஆடணும், அப்புறம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாத உணவுகளை தவிர்க்கணும். இதில் கவனத்தை திசை திருப்பிடணும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நீ போராடணும். மனித கவனத்தை ஆரோக்கியமாக வாழ்வதன் மீது திருப்பி விட்டு விட வேண்டும். அப்போ தான் மனுஷங்களை அமைதியாக வாழ வைக்க முடியும். மனுஷங்களோட கவனத்தை திசை திருப்பணும். இப்போ ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி போரிட்டு கொண்டிருந்தார்கள். அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பினால தான் இன்றைக்கி இந்த உலகம் அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். தற்சமயத்துக்கு அதுதான் பண்ண முடியும். ஆனால் இதுவே நிரந்தர தீர்வு கிடையாது. அப்போல்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர், அதற்கு முன்னாடி வந்து மன்னர்கள் அப்படின்னு சொல்லி படையெடுப்பு, போர் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தாங்க. முகலாயர்கள் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அமைதியே இல்லை. அவங்க கையில் புத்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூடங்களை திறந்து நீ விஞ்ஞானியாகும், நீ டாக்டர் ஆகுன்னு கவனத்தை திசை திருப்பி விட்டாங்க. அதனால தான் இப்போ நாம் அமைதியாக இருக்கிறோம். அவன் போய் விஞ்ஞானத்தில் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான், அந்த மருத்துவத்துறையில் போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறது, நீ போய் வந்து கொத்தனார் ஆகிடு ஒன்று. அவர் பெரிய வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டார். அவருடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்போ கவனத்தை திசை திருப்பினா தான் அமைதியாக வாழ முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழக்கும் போது நமது கவனத்தை எல்லாம் திசை திருப்பி விடணும்.
அதுக்கு என்ன பண்ணால் ஆரோக்கியமாக வாழ்வதில் மனுஷங்களோட கவனத்தை திசை திருப்பணும். ஆரோக்கியமாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷங்க மனம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க, பிற உயிர்கள் மாதிரி கிடையாது. அப்போது ஆரோக்கியமாக வாழ்வதில் நீங்கள் உங்கள் கவனத்தை திசை திருப்பி விட்டுறணும். இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு நீ போய் உடற்பயிற்சி பண்ணு, நீ இந்த உணவுகளை சாப்பிடாத. அப்போ அதை கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதே பெரிய போராட்டம். இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுவே எவ்வளோ பெரிய போராட்டம். அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அது தன்னிச்சையாக நடக்காது. அந்த கட்டுப்பாடு என்பது தன்னிச்சையாக உங்கள் வாழ்வில் நடக்காது. அதில் நீங்கள் ஒரு கவனத்தை செலுத்தணும். அதில் ஏன் நம்ம வீக் ஆகிறோம், இவ்வளோ கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும், டக்குன்னு ஏன் சறுக்கிறோம், அதுக்கு என்ன காரணம்? டக்குன்னு மன உறுதி இழக்கிறது. நம்மளுடைய உணவில் ஏதாவது திருடன் மறைந்திருக்கிறாரா, ஏதாவது திருட்டுத்தனமாக, அதாவது நம்ம நல்ல உணவு நினச்சிட்டே கெடுதலான உணவு சாப்பிட்டுட்ருப்போம். அதனால் மன உறுதி இழக்கும், மன உறுதி குறைகிறது. அதை கவனித்து இப்போ ஏன் மன உறுதி குறையுது, 2 நாளாக மன உறுதி குறைவாக இருக்கு, ஏதாவது புதிய உணவுகள், ஏதாவது நல்ல உணவு நம்ம நினச்சி சாப்பிட்ற ஏதாவது கெட்ட உணவு சாப்பிட்டோமா? நம்ம நல்ல உணவுன்னு தான் நினச்சிக்கிட்டு சாப்பிட்ருப்போம், ஆனால் அதில் அது கெட்ட உணவாக இருக்கும். ஒருவேளை இந்த உணவாக தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை நீக்கிடணும். திரும்ப மன உறுதி ஏற்பட்டுரும். ஏன்னா நம்ம தெரியாமல் சாப்பிட்டாலும் விஷம் வேலை செய்யும். நீங்கள் விஷத்தை தெரியாமல் சாப்பிட்டா கூட அந்த விஷம் உங்களுக்கு வேலையை செய்யத்தான் செய்யும். அதனால் தெரியாமல் கூட நாம் நம்ம உடம்புக்கு ஒரு காவலராக இருக்கணும். தெரியாமல் கூட நம்ம அது மன உறுதியை இழக்கின்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது, மன உறுதியை குறைக்கின்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. மன உறுதிங்கன்னா என்னன்னு தெரியணும். தினசரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா, மனுஷங்களாக வாழ்வதற்கு மன உறுதி தேவை. ஏன்னா மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது. அப்போ அந்த மன உறுதின்னு சொல்கிறோம்ல, அது அதுவும் ஒரு செயற்கையானது தான். ஆனால் அது தேவை. அப்போ தான் மனுஷங்களாக வாழ முடியும். மனுஷங்க வாழ்க்கைங்கிறது பிற உயிர்களை போல கிடையாது, வித்தியாசமானது, செயற்கையானது. அது செயற்கையானது. வித்தியாசமானதுன்னா அது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. இயற்கையான வாழ்க்கையிலேருந்து வேறுபட்டது. தான் போன போக்கில் வாழ்கிறது தான் உணவை தேடி போகணும், சண்டை போட்டுக்கிட்டு, அதுதான் இயற்கையான வாழ்க்கை. நாம் நமக்குன்னு ஒரு விவசாய நிலம் அப்படி இப்படின்னு வச்சுக்கிறோம்ல. விவசாய நிலம், இது என்னுடைய நிலம், அது உன்னுடைய நிலம், இது என்னுடைய குடும்பம், உன்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் அப்படின்னு வாழ்கிறோம்ல. இதெல்லாம் செயற்கையான ஒரு வாழ்க்கை. இதுதான் அமைதியை தரும். பிற உயிர்கள் போல் குடும்பம், கல்யாணம் அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா வாழ்கிறதுங்கிறது அது அமைதியை தராது, சண்டை தான் தரும். அப்படி மனித உயிர்கள் அமைதியாக எதிர்காலத்தில் வாழ வேண்டுமென்றால் அவர்களுடைய கவனத்தை ஆரோக்கியமாக வாழ்வதில் திருப்பி விட்டுவிட வேண்டும். ஆரோக்கியமாக வாழ்வதுங்கிறதே ஒரு பெரிய போராட்டம் தான். உடற்பயிற்சி பண்ணணும், அப்புறம் கிணத்துல குளிக்கணும், அப்புறம் குடும்பத்தினரோடு நேரத்தை செலவழிக்கணும், விளையாடணும், தினமும் 1 மணி நேரம் விளையாடணும். கண்டிப்பான நடைமுறை. நீ விருப்பம் போல் விட்டுறக்கூடாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் விளையாடுவேன்னா கண்டிப்பாக நீ விளையாட மாட்டேன். கட்டாயப்படுத்தணும் அவங்கள. தினசரி எல்லோரும் விளையாண்டாகணும், விளையாட்டு மைதானத்துக்கு வாங்க அப்படின்னு வர வச்சு, அதுக்கு தான் நான் ஒரு ஊரை வடிவமைத்திருக்கிறேன். இந்த மாதிரி கட்டாயப்படுத்தணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கட்டாயப்படுத்தணும். சட்டம் போட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். சாயந்தரம் ஆச்சுன்னா 4 மணி ஆச்சுன்னா எல்லோரும் கிரவுண்டுக்கு வந்துடணும். பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக 1 மணி நேரம் விளையாடணும். போதும், 1 மணி நேரம் விளையாண்டா போதும். அடுத்து உடனே கலை பூங்காவுக்கு போங்க. அப்போ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மக்களை கட்டாயப்படுத்தணும். கட்டுப்பாடுகள் தேவை. அதில் கவனத்தை செலுத்திடணும். உங்கள் கவனத்தை, மனுஷங்களுடைய கவனத்தை அதில் திருப்பிடணும். கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதில் காலையில் 6 மணிக்கு யோகாசனம், இரவு 7 மணிக்கு படுக்க போயிடுங்க, தூங்க போயிடுங்க. அத்தோட மறுநாள் காலையில் 5 மணிக்கு தான் எந்திக்கணும். பெல் அடிப்பாங்க, 5 மணிக்கு 6 மணிக்கு தான் எந்திப்பேன். அப்போ 6 to 7 இதுக்கு இடையில நீங்கள் ஏதாவது யோகாசனம் பண்ணுற மாதிரி அவங்க வாழ்க்கையை மாதிரி மனுஷங்களை கட்டுப்படுத்தணும். இப்போ பள்ளிகளில் மாணாக்கர்களை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க? அங்கே நடைமுறைகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. இது தமிழ் பாட வேலை, அடுத்து கணித பாட வேலை அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கணும், கட்டுப்படுத்தணும். இப்போ விளையாட்டு பீரியடு, போய் விளையாடுங்க. அப்படி அவங்கள கட்டுப்படுத்துகிறாங்க. அவருடைய கவனம் எல்லாம் கட்டுப்பாடுகள் மீது திரும்பி விடுகிறது. எந்த கட்டுப்பாடுமே இல்லை பள்ளிக்கூடத்தில் அப்படின்னா நீ அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. பள்ளிக்கூடமே செயலிழந்துடும், பள்ளிக்கூடத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அது மாதிரி இனிமேல் மனித உயிர்களின் கவனத்தை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அதற்குன்னு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் ஆரோக்கியமாக வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழ வேணும். மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, அதற்குன்னு கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாடு இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதில் கவனத்தை திசை திருப்பி விட்டுற வேண்டியதான் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளை அப்போ அதன் மூலம் அவருடைய கவனம் மகிழ்ச்சியாக வாழ்வதில் போட்டி போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆரோக்கியமாக வாழணுன்னா எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும். இந்த உணவு கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா நோய் தான் வரும். நோய் வந்தால் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது.
இந்த மாதிரி இனிமேல் வருகிற உலகம் வேறு மாதிரியான சிந்தனையில் தன்னை வந்து மூழ்கடிக்கப் போகிறது.